கேட்டகரியில் உள்ள போய் விழுகும். அதாவது வந்து அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய சனியினுடைய பாதிப்பை எந்த அளவுக்கு தருவாரோ அதில் வந்து ஒரு அரை பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியதை அவர் தருவார் அப்படின்றத உண்மை. அப்போ இங்கே அந்த அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய காலப்பொழுது அப்படின்றது இன்னும் 2.5 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வந்து 29/3 ஆரம்பிச்சு 2025 ஆரம்பிச்சதுன்னா 29, அதாவது வந்து இதே அளவில் கிட்டத்தட்ட செப்டம்பர் 27 வரைக்கும் அந்த இடத்துல அவர் இருப்பார். இது வரைக்கும் வந்து அதிசாரம் வக்கரம்ன்ற ஒரு 2.25 வருஷத்துலேருந்து 2.5 வருஷத்துக்குள்ளே. ஏன்னா இது மீனராசியினுடைய ராசிமான அளவு கம்மி, அதனால் வந்து கொஞ்சம் ஆனந்தம் இருப்பார். அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இவங்களுக்கு என்ன பிரச்சனையை தந்திருப்பார்? பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர். பாஸ்ட்டில் என்ன தந்திருப்பார், ஃபியூச்சரில் என்ன தருவார், இதை ரெண்டையுமே நம்ம பார்த்துக்கலாம். பாஸ்ட்டில் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, பொதுவாக பிள்ளைகளால் இணைஞ்சால் பிள்ளைகளுக்கு கல்விக்கான செலவு, அவங்களுக்கு ஒரு அதாவது தரம் பிரித்த வயது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 20 வயசு 25 வயசில் பிள்ளைகள் இருந்தாங்க, தனுசு ராசிக்காரங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் முடித்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கட்டாய அவசியம். அதே மாதிரி படிப்பு செலவுக்கான ஒரு சிரமங்களை கொடுக்கக்கூடியது, அது குலதெய்வ வழிபாடு வந்து தவிர்த்து போவது, அது வந்து மறந்து போவது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு. அதே மாதிரி இந்த வயசில் தனுசு ராசி 25 வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து இந்த கல்வி கேள்விகளில் வந்து கேள்வியாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாம் இருந்திருக்கும். அதே மாதிரி வந்து ஸ்பிரிச்சுவல் டூர் நீங்கள் போகலான்னு நினச்சிருந்துருப்பீங்க, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேன்சல் ஆகிறதோ, அதை பெரிய மனிதர்களுடைய ஒரு சின்ன ஒரு மன இருக்கங்களால் வந்து அவங்களோட வந்து ஒரு சமரச போக்கு இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு. அதேமாதிரி வந்து வெளிநாடுகளுக்கு போகிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனை கொடுத்தவனாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து அந்த 3ஆம் இடத்து சனி அப்படின்னு சொல்லக்கூடிய, பொதுவாகவே 3ஆம் இடம் அப்படின்றது வந்து நல்ல கெடுபலன்களை குறைத்து சுபபலன்களை அதிகரித்து தருபவர்கள். இந்த கெடுகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, செவ்வாய், சூரியன், கேது இவங்கெல்லாம் வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறது எப்பவுமே நல்லதான். இப்போ 4ஆம் இடத்துக்கு வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா, பொதுவாக முதல்ல வந்து இந்த 4ஆம் இடத்துக்கு வந்த உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இருக்கக்கூடிய இடத்துலேருந்து கொஞ்சம் இடமாற்றத்தை தருவார். இல்லாத வண்டி வாகனங்களில் ஏதோ ஒரு செலவு. ஏன்னா 4ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே வந்து வீடு, வண்டி, வாகனம் இது எல்லாமே சொல்லக்கூடிய அமைப்பு தானே. அப்போ அதில் செலவினங்களை தரக்கூடியவன். எதுலேயுமே வீடாக இருந்தால் ரெனோவேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு. வண்டி வாகனமாக இருந்தால் ஒன்று புதுசாக வாங்கணும், பழைய வண்டி சண்டியாகி ஒன்று ஓடாமல் நிற்கும், அதில் ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அப்போ இந்த வண்டியினுடைய அமைப்பில் வந்து நமக்கு ஏதாவது வந்து ஒரு மன திருப்தி இல்லாமல் அந்த வண்டியை விற்றுட்டு வேறு வண்டி மாற்றலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் கொடுப்பான். அதேமாதிரி இப்போ இந்த நேரத்தில் வந்து அந்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் ஏதாவது சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியது வரும். அல்லது ஏற்கனவே ஏதாவது அந்த செவரோ அல்ல மற்ற உங்களுக்கான நிலைப்படி படிக்கட்டுகள் இதெல்லாம் வந்து சீரமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அல்லது வந்து உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய வீட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய தோட்டம், அந்த வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சீரமைக்கக்கூடிய அமைப்பு. நிறைய காலமாக வந்து இது கவனிக்கப்படாமே இருக்கப்போ இது முதல் கொஞ்சம் கவனிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புக்கு வீட்டில் ஒரு செலவுகளை கொடுக்கும். அதேமாரி தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுக்கு அவருடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது